என்ன சமையலோ என்ன சமையலோ. வெள்ளரிக்காய் ரைத்தா பண்ணலாம். அதுக்கு 2 வெள்ளரிக்காவை பொடியாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 கப்பு தயிர், தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம். முதல்ல வெள்ளரிக்காயில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பிசிறி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் அதில் இருந்ததுன்னா நல்லா அந்த உப்பு நல்லா இறங்கி வெள்ளரிக்காயில் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தயிர் போட்டுக்கலாம். வெள்ளரிக்காய் ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், அடியில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி கொட்டலாம் வேண்டாம். இதிலே நம்ம தயிரையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தாளிப்பை போட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு எதாவது வேணுமா இருந்தால் போட்டுக்கலாம். எனக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு வேணும். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். பிரியாணி, புலாவுக்கு சூப்பர் காம்போ ரைத்தா. அதுவும் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த கூலான குக்கும்பர் ரைத்தா ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.